ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், சௌராஷ்டிரா ஸ்டைல் வத்த குழம்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. பட் ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. இதுக்கு வந்து 3 பொடி நான் வந்து சேர்த்து பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுண்டைக்காவும் மணத்தக்காளியும் இதில் தமிழ் ஸ்டைல் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து எங்கள் இதில் வந்து இந்த சுண்டைக்காய் வத்தல் வந்து சேர்க்க மாட்டாங்க. இது சேர்க்காமல் இந்த வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து அந்த சைஸ்க்கு அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புளி நல்லா 1 மணி நேரமாக ஊற வச்சிடணும். இது வந்து நீங்கள் அவசரமாக செய்யணும்னு சொல்லிவிட்டு மைக்ரோவேவ்லையோ இல்லை சுடு தண்ணி ஊற்றியோ வந்து ஊற வச்சிடாதீங்க. அது வந்து வத்த குழம்புக்கு நல்லா வராது. நேச்சுரலாக ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காம புளியை கரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த சக்கை மட்டும் கொஞ்சம் வந்து புளிப்பு இன்னும் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நான் அது மாதிரி தான் வந்து புளிஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க. நானே வந்து ஊற்றுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இதை விட டபுளாக தான் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்போ தான் வந்து ஸ்டோரேஜ் லைஃப் வந்து இன்னுமே 2 வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான் ஊற்றுற அளவுக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு இல்லை 1.5 வாரத்துக்கு வந்து தாராளமாக வந்து தாங்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா தெறித்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் வந்து சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த 3யும் சேர்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பெருங்காயத்தூள் வந்து 2 பிஞ்ச் அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு நல்லா பேனை வந்து லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் பரவிடும். அதுக்கப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம், பூண்டு பல் வந்து 25 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் பூண்டு பல்லாக இருந்துச்சா பாதியாக வெட்டிக்கோங்க. அதாவது 2ஆ வெட்டிக்கோங்க. ஸோ தட் எல்லா பூண்டு சைஸும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து சமமாக வந்து வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சமமாக வதங்கி வரும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா பூண்டு லைட்டாக வதங்கணும். வதங்கி முடித்த பிறகு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து 2ஆ வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து 2ஆ வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இது மாதிரி 2ஆ வந்து வெட்டி அதை மாதிரி சேர்த்துப்போம். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வரணும். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அதே சமயம் பூண்டும் வெங்காயமும் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ இந்த படம் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். பூண்டு மட்டும் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ஆனால் வெங்காயம் ப்ரௌன் ஆகக்கூடாது. வெங்காயம் வந்து வதங்கி மட்டும் விடணும். ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து வத்த குழம்புல தக்காளி சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த தக்காளி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் இதில் வந்து 2 தக்காளி சேர்ப்போம். 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இன்னொரு வந்து ரொம்ப பழுக்கலை. அதனால் நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சப்போஸ் பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து வதங்கிடும். ஸோ அதனால் அதுக்கு வந்து மூடி போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி சேர்க்குறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, வத்த குழம்பு பொடி. இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வத்த குழம்பு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், குழம்பு பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பொடியும் சேர்க்கணும். அதை எப்போ சேர்க்கணுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து சூப்பராக வருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இதை 2 பொடியும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கி விடுங்க. அது கூடயே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க.
நீங்க சுண்டக்காய், மணத்தக்காளி சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க எண்ணெய் சேர்க்கும்போது லைட்டா வறுத்துட்டு, அந்த சுண்டக்காய், மணத்தக்காளி தனியா பிளேட்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து சுண்டக்காய், மணத்தக்காளி இந்த குழம்புலே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில கடுகு சேர்க்கிறதுக்கு முன்னாடி அத சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கடுகு இந்த மாரி ப்ரொசீஜர் வந்து கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து எங்க ஸ்டைல்ல பண்ணுறதுனால, நான் சுண்டக்காய், மணத்தக்காளி வந்து இன்னைக்கு வந்து சேர்க்கல. இன்னொரு நாள் உங்களுக்கு தமிழ் ஸ்டைல் வத்த குழம்பும் செஞ்சு காமிக்கிறேன். கல்யாண ஸ்டைல் வத்த குழம்பும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம புளி தண்ணிய சேர்த்துருக்கோம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு டைம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலருக்காகவும், கொஞ்சம் வந்து காரம் கூடுதலா வரதுக்காகவும், நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுதாங்க அந்த 3வது பொடி. ஸோ இந்த 3 பொடிய சேர்த்து பண்ணும்போது வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையா வரும். இது கூட பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, திரும்ப டேஸ்ட் பார்த்துக்கிறேன். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரியா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில கொதிக்க விடணும். இந்த மூடியில பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹோல்ஸ் எதுவும் இருக்காதுங்க. அதனால ஆவி வந்து வெளியில வராது. ஸோ அப்படி வராம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே நல்லா வெந்து நல்லா சீக்கிரமே வெந்து திக்காயிடும். சப்போஸ் ஹோல்ஸோ இதுவோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப வந்து பச்சை வாசம் வரதுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வத்தி போயிடும். ஸோ அது மாரி பண்ணாதீங்க. நல்லா ஹோல்ஸ் இல்லாத மூடியா வந்து மூடி போட்டு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, 5 மினிட்ஸ் ஒரு டைம் வந்து இது மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஸோ எப்போ வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடணும். நான் இங்கே பச்சை வாசம்னா எது சொல்லேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளியோட டேஸ்ட்டு, அந்த குழம்புத்தூள் போட்டோம் இல்லையா? அந்த அந்த டேஸ்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மெர்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து லைட்டா வந்து குழம்பு டேஸ்ட்டுக்கு வரணும். அதோட பச்சை வாசம் போகிற மாரி. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, 5 நிமிஷத்துக்கு அந்த 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ, அதில வந்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் நான் இது மாரி தொறந்து பார்த்துட்டு, அது வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு, திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ, நம்ம வந்து செக் பண்ணி இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் இப்படி காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து டைரெக்ட்டா பண்ணும்போது இது ஒவ்வொரு டைம் நான் செக் பண்ண மாட்டேன். பிகினர்ஸ்க்காக தான் நான் இது ஒவ்வொரு டைம் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஒன்ஸ் பழக்கம் ஆயிடுச்சுன்னா, இது வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகி நம்ம வந்து ஓப்பன் குக்கிங்கில ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் கொதிக்க விட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்து குழம்பு எவ்வளோ 1 மடங்கு இருந்துச்சுன்னா, அதில பாதி மடங்கு வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாகணும். எனக்கு வந்து இப்போ வந்து 1/4வாசி கம்மியாயிருக்கு. இன்னொரு 1/4வாசி கம்மியாகணும். ஸோ, இப்போ வந்து ஓப்பன் குக்கிங்கில லோ ஃப்ளேம்க்கு பக்கத்தில அதாவது 3 பாயிண்ட்ல வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில கொதிக்க விடக்கூடாது ஓப்பன் குக்கிங்கில எப்பொழுதும். ஸோ, அதனால் லோ ஃப்ளேமோ இல்லை லோ ஃப்ளேம் பக்கத்துலேயோ வச்சு கொதிக்க விடுங்க. சூப்பரா வந்து நம்மளோட வத்த குழம்பு இன்னுமே வந்து பாதி தூரம் வத்தி சூப்பரா வந்துருங்க. ஸோ, நம்ம முதல்ல மூடி போட்டு 15 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ஓப்பன் குக்கிங்கில 30 மினிட்ஸ். டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகிடும். அது வத்த குழம்புங்கிறதுனால இது கொஞ்சம் வந்து நேரம் எடுத்து தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ, அதனால வந்து இவ்வளோ நேரம் ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பர் திக்காக எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ, இது வந்து பார்த்திங்கன்னா, நான் போட்டிருக்க எண்ணெய் அளவும் குறைவு தான். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா, நான் போட்ட அந்த 5 டேபிள் ஸ்பூன் பதிலா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போதும் ஸ்டோரேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே ஒரு லைன் வந்து மிதக்கிற மாதிரி தான் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ, இப்போ வந்து நம்மளோட வத்த குழம்பு நல்லா ஆற விட்டுட்டு நான் இது மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டுக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுண்டைக்காவும் மணத்தக்காளி வேணும்னா கடைசியாக கூட நீங்கள் நல்லெண்ணெயில் தனியாக ஒரு தாளிப்பு கரண்டியில் பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கசப்பு வந்து இறங்காது. அதே சமயம் கிட்ஸும் வந்து விரும்பி சாப்பிட்லாம். ஸோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சூப்பராக நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இது மாதிரி தேவையான குழம்பு மட்டும் தனியாக எடுத்து சூடு பண்ணி நான் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்மளோட டேஸ்டிங் செஷனுக்கு வெங்காய பக்கோடா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த வெங்காய பக்கோடா லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனல்லேயே இருக்குங்க. ஸோ, இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.
ஸோ டோட்டலாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வத்த குழம்பு பொடி, இந்த வத்த குழம்பு செய்முறையோட இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வெங்காய பக்கோடாவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சௌராஷ்டிரா வத்த குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோட சேனல் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி